வீட்டுல இவ கையால விளக்கேத்த வச்சுட்டானே. இதையெல்லாம் பார்த்தும் எதுவும் செய்ய முடியாம என்ன வேடிக்கை பார்க்க வச்சுட்டியே கடவுளே. அத்தை விடுங்கத்த, நம்ம ஏன் இவளை வீட்டை விட்டு அனுப்புறதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அத்தை. வாங்கத்த போலாம். அந்த அன்பு பையன் இருக்கானே, அவன் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவ பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது இவள? முதல்ல மாமாவையும் ஆனந்தியையும் ஒன்ன வேலைக்கு போறத பிரிச்சு உங்க பவரை காட்டுங்க அத்தை. வேலைக்கு போகாமலா? அவளை வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட சொல்றியா? ஐயோ அத்தை, கம்பெனிக்கு போக வேண்டான்னு லீவ் போட வைப்போம். அப்புறம் வீட்டுல நாம வேலை வாங்குவோம். 4 நாள் வாங்குற வேலையில 5ஆவது நாள் அவளாவே ஹாஸ்டலை பார்த்து ஓடணும். செவரக்கோட்டைய பார்த்து ஓடணும். சரி, என்ன பண்ணி லீவ் போட வைக்கிறது? யோசிப்போம். யோசிக்கலாம் தேவையில்ல, அவ வந்துட்டா. வாங்கத்த போ. ஆனந்தி, நீ இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம், லீவ் போடு. ஏன், எதுக்கு லீவ் போட சொல்ற? நான் சொல்லல, அத்தை தான் சொல்ல சொன்னாங்க. உள்ள வரும்போதே பிரச்சனை, வந்து ஒரு நாள் கூட வீட்டுல இருக்காம வேலைக்கு போறேன்னு கிளம்பி போனா வெளியில பாக்குறவங்க இன்னும் தேவையில்லாம பேசுவாங்கன்னு சொல்லு துளசி. அது மட்டும் இல்ல, ரேஷன் கடைக்கு போகணும், வீட்டுல நிறைய வேலை இருக்கு.